Hi friends, very good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின்ஸை பார்க்கலாம். Which of the following structures which of the following structures which of the following structures represent the incorrect resonating structure? Incorrect resonating structure or resonating form. Incorrect resonating form. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ CH3 CH and CH double bond CH2, it is a carbocation. Option B CH3 CH double bond CH and CH2 plus. Option C CH2 plus and CH2 CH double bond CH2. ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்ட் இன்கரெக்ட் ரெசனேட்டிங் ஃபார்ம்? இன்கரெக்ட் ரெசனேட்டிங் ஃபார்ம் ஆப்ஷன் ஏவில் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏவில் ஏ ஒன்லி, ஏ அண்டு சி ஒன்லி ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 ஒன்லி, அதாவது பி ஒன்லி. ஆப்ஷன் தேர்டில் சி ஒன்லி. ஆப்ஷன் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் இன்கரெக்ட். ஆல் ஆர் இன்கரெக்ட். ஸோ கொடுத்துருக்கூடிய கொஷின்ஸை முதல்ல பாருங்கள். முதல்ல ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல நம்ம ஆல்ரெடி அதுக்கான கண்டிஷன்லாம் பார்த்தோம். ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரை எழுதுறதுக்கான கண்டிஷன், த பொசிஷன் ஆஃப் ஆட்டம் ஆர் நியூக்ளியை சுட் பி ப்ரெசன்ட், அதாவது த பொசிஷன் ஆஃப் ஆட்டம் சுட் பி சேம். சரி, டஸ் நாட் சேஞ்ச் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம், டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் பார்த்தோம். அதே மாதிரி ஆக்டெட் ரூல்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கான கண்டிஷன் பார்த்தோம். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் எது வந்து ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஷின்ஸை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் பாசிட்டிவ். ஸோ இதுக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் நம்மளால் எழுத முடியும். இதுக்கான ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி தானே சிங்கிள் ஹெட்டட் ஏரோவில் எலக்ட்ரான் டென்சிட்டி ஹை எலக்ட்ரான் டென்சிட்டிலேருந்து லோ எலக்ட்ரான் டென்சிட்டிக்கு எழுதணும். ஸோ இந்த பாண்டை வந்து மைக்ரேட் பண்ணும்போது we can get the CH3 CH single bond double bond மாறிடும். ஸோ CH we can get the positive charge. ஸோ these are the resonating structure. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ ஆப்ஷன் இந்த ஆப்ஷனில் ஒன்று வந்து வராது. ஏன்னா ஏவில் வந்து இன்கரெக்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. திஸ் இஸ் த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஆப்ஷன் நம்பர் பி செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் பாசிட்டிவ். ஸோ இந்த பாண்ட் இப்படி மைக்ரேட் ஆகும்போது we can get the CH3 CH single bond CH and double bond CH2, we can get the positive charge. So these are the resonating structure. ஸோ ஆப்ஷன் பியும் நமக்கு கரெக்டான ரெசனேட்டிங் ஃபார்ம் தான். ஆப்ஷன் சியில் என்ன பாசிபிள் அப்படின்னா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் நாட் பாசிபிள். ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் நாட் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் சி மட்டும்தான் நமக்கு இன்கரெக்ட் ரெசனேட்டிங் ஃபார்ம் அல்லது இன்கரெக்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த சி ஒன்லி. இட் இஸ் த சி ஒன்லி. இந்த மாதிரி இதுக்கான கொஷின்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதனுடைய ஆர்டர், அதனுடைய ஸ்டெபிலிட்டி, அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்தது கண்டிஷன் ஃபார் ரெசனேட்டிங், அதாவது ரூல்ஸ் ட்ரா த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ரூல்ஸ் ட்ரா த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ரூல்ஸ் ட்ரா த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் ரூல் நம்பர் 1, த பொசிஷன் ஆஃப் ஆட்டம் ஆர் நியூக்ளியை. த பொசிஷன் ஆஃப் ஆட்டம் ஆர் நியூக்ளியை டஸ் நாட் சேஞ்ச். த பொசிஷன் ஆஃப் ஆட்டம் ஆர் நியூக்ளியை டஸ் நாட் சேஞ்ச் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் சுட் பி சேம். டோட்டல் நம்பர் ஆஃப் charge should be same. Total number of charge should be same. அதே மாதிரி total number of unpaired electron should be same. Total number of அல்லது sum of total number of unpaired electron. Total number of unpaired electron. Total number of unpaired electron should be same. Total number of unpaired electron should be same. Fourth one,
ஆக்டேட் ரூல் சாட்டிஸ்ஃபைடு த ஃபாலோ த ஆக்டேட் ரூல். இதெல்லாமே ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கான கண்டிஷன். ட்ரா த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? கண்டிஷன் ஃபார் ட்ரா த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அல்லது ரூல்ஸ் ட்ரா த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த கேட்டகரி படி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்ட் த இன்கரெக்ட் ரெசனேட்டிங் ஃபார்ம். ஆப்ஷன் சி ஒன்லி. சியில் மட்டும் தான் என்ன கிடையாது அப்படின்னா ரெசனேட்டிங் ஃபார்ம் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை பார்க்கலாம். கண்டிப்பாக நமக்கு டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, அதே மாதிரி இப்போ டெட்டு நமக்கு வரக்கூடியதில் நமக்கு யூஜி டிஆர்பி, நீட்டில் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு 1 by 1 பார்த்துட்டே வரலாம். அதே மாதிரி நீட்டுக்கான கிளாஸஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச்.